பூஜை அறையில் நாம் வணங்கும் தெய்வ படங்களை வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். முதலில் அதிகப்படியான தெய்வங்களின் படங்களை பூஜை அறையில் வைத்து வணங்கக்கூடாது. முக்கியமான தெய்வங்களின் படங்களை வைத்து வணங்கினாலே முழுமையான பலன் கிடைக்குமாம். அதில் முதலாவது விநாயகர் படமும், இரண்டாவது நமது குலதெய்வத்தின் படம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மூன்றாவது நமது இஷ்ட தெய்வத்தின் படம் வைத்து வணங்கலாம். இதை தவிர பூஜை அறையில் கண்ணாடி வைத்து வழிபடுவது மிகுந்த பலனை அளிக்குமாம். அனைத்து படங்களையும் கிழக்கு நோக்கி வழிபடுவதே சிறந்த முறையாகும். ருத்ர தாண்டவமாடும் நடராஜர் உருவம், கொடூர பார்வை உள்ள காளியின் உருவம், தவம் செய்யும் ஹனுமான் மற்றும் தலைவிரி கோலங்களில் உள்ள சாமி படங்களை வீட்டில் வைக்கக்கூடாது. இது மட்டுமில்லாமல் வீட்டில் உடைந்த சிலைகள், சிதைந்த சாமி சிலைகள், கிழிந்த உருவப்படங்கள் போன்றவற்றை வீட்டில் வைத்து பூஜை செய்யக்கூடாது. சனீஸ்வர பகவானின் படங்களை இல்லங்களில் வைத்து வழிபடக்கூடாது. ஆண்டி கோலத்தில் உள்ள முருகனை வைத்து வழிபடக்கூடாது. இறந்தவர்களின் படங்களை பூஜை அறையில் உள்ள தெய்வங்களின் படங்களுக்கு அருகில் வைத்து வணங்கக்கூடாது.